தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். 2023 135 பில்லியன் ரியால்கள் உள்ளூர் சுற்றுலா செலவினங்களை சவுதி அரேபியா பதிவு செய்துள்ளது. விதிகளை மீறிய முறையற்ற போக்குவரத்து மற்றும் உணவு விநியோக பயன்பாடுகளை சவுதி பொது போக்குவரத்து ஆணையம் தீவிர கண்காணிப்பு. மக்கா மற்றும் மதீனாவில் 39,000-க்கும் மேற்பட்ட அவசர வழக்குகளுக்கு சவுதி ரெட் கிரசன்ட் ஆணையம் பதிலளித்துள்ளது. 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணம் குறைந்துள்ளது. சவுதி ரியால் 16 பில்லியன் மதிப்புள்ள ரியல் எஸ்டேட் நிதிகள் மக்காவில் திட்டத்தை செயல்படுத்த முடிவு. விரிவான செய்திகள். சவுதி மத்திய வங்கி வெளியிட்ட தரவுப்படி 2023 ஆண்டில் சவுதி அரேபியாவிற்கு வருகை தந்தவர்களால் இதுவரை இல்லாத அளவுக்கு 135 பில்லியன் ரியால் செலவினங்களை சவுதி பதிவு செய்துள்ளது. 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்வரும் பார்வையாளர்களின் செலவு சவுதி அரேபியாவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 94.5 பில்லியன் ரியாலை எட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா தரவரிசையின்படி 2023 ஆண்டில் சிறந்த சுற்றுலா தலங்களை வழங்கும் நாடுகள் பட்டியலில் சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுலாத்துறையால் வெளியிடப்பட்ட உலக சுற்றுலா அறிக்கையின்படி சவுதி அரேபியா 2019 ஆண்டை விட 2023 ஆண்டில் உள்வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 56% அதிகரிப்பை கண்டுள்ளது. 2019 ஒப்பிடும்போது 2023 ஆண்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகையில் 122% அதிகரிப்புடன் மத்திய கிழக்கு கோவிட்-19க்கு முந்தைய வளர்ச்சி நிலைகளை தாண்டியது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலாவின் எழுச்சி 106 மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது. ஐநா சுற்றுலா மற்றும் உலக சுற்றுலா கவுன்சிலின் பாராட்டுகளுடன் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சி சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. தேவையான உரிமங்களை பெறாமல் விதிமுறைகளை மீறியதற்காக 2 பயணிகள் போக்குவரத்து விண்ணப்பங்கள் மற்றும் 4 உணவு விநியோக விண்ணப்பங்களை நிறுத்தி வைப்பதாக சவுதி போக்குவரத்து பொது ஆணையம் அறிவித்துள்ளது. நுகர்வோருக்கு சிறந்த மற்றும் பாதுகாப்பான அனுபவத்தை வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஆணையத்தின் முயற்சிகளால் மீறுபவர்களுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாதுகாப்பான சேவை வழங்கலை உறுதிப்படுத்த உரிமம் பெற்ற விண்ணப்பங்களை கையாள்வதன் முக்கியத்துவத்தை ஆணையம் வலியுறுத்தியது. பயணிகள் போக்குவரத்து மற்றும் டெலிவரி பயன்பாடுகள் தொடர்பான புகார்களை ஒருங்கிணைந்த எண் 19929 மூலமாகவோ அல்லது எக்ஸ் இயங்கு தளத்தில் பயனர் பராமரிப்பு கணக்கு மூலமாகவோ தெரிவிக்கலாம். வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அதன் உறுதிப்பாட்டை சவுதி போக்குவரத்து பொது ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியது. புனித ரமதான் மாதத்தில் சவுதி ரெட் கிரசன்ட் ஆணையம் மக்கா மற்றும் மதீனா பகுதிகளில் மொத்தம் 39,724 அவசரகால வழக்குகளை வழங்கியது. மக்காவில் 29,427 அவசரகால வழக்குகளை சவுதி ரெட் கிரசன்ட் ஆணையத்தின் மருத்துவ குழுக்கள் கையாண்டுள்ளது. மக்காவில் 21,444 வழக்குகளும், ஜித்தாவில் 5,426 மற்றும் தாயிஃப் 2,557 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. SRCAவின் ஆம்புலன்ஸுகள், 4 சக்கர வாகனங்கள், கோல்ஃப் வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் ஆகியவை சமீபத்திய தொழில்நுட்பத்துடன் விரைவான அவசரகால பதில்களை உறுதி செய்கிறது. 6,312 தன்னார்வலர்கள் 40,810 மணி நேரங்களை SRCAவின் முயற்சிகளுக்கு அர்ப்பணித்தனர் மற்றும் நபிகள் நாயகம் மற்றும் கூபா மஸ்ஜிதுகளுக்கு ஆதரவளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். தனிநபர்கள் ஆம்புலன்ஸ் சேவைகளை கோரவும், அவசர நிலைகளை புகார் அளிக்கவும் மற்றும் விரைவான இருப்பிட கண்காணிப்பு மற்றும் அத்தியாவசிய தகவல்களை விரைவாக அணுக உதவும் புதுமையான கருவியான அசெஃப்னி செயலியின் முக்கியத்துவத்தை SRCAவின் மதீனா கிளையின் பொது இயக்குநர் டாக்டர் அல் சஹரானி எடுத்துரைத்தார். கடந்த பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் வெளிநாட்டினரின் பணம் 10.41% குறைந்து 9.33 பில்லியன் ரியால்களாக இருந்தது. திறமையான அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வகாஸ் சவுதி கெசட் கண்காணிப்பின்படி 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மாதம் தோறும் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் பணம் 1.08 பில்லியன் ரியால்கள் குறைந்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மாதாந்திர பணம் செலுத்தும் அளவு குறைந்து 2 மாதங்களில் பணம் 9.87 பில்லியன் ரியால்களை எட்டியது. வெளிநாட்டினரின் மாதாந்திர பண பரிமாற்றத்தின் சராசரி மதிப்பு 2019 10.46 பில்லியன் ரியால்களாக இருந்தது. 2020 இது 12.47 பில்லியன் ரியால்களாக உயர்ந்தது. 2021 12.82 பில்லியன் ரியால்களாக அதிகரித்தது. பின்னர் 2022 குறைய தொடங்கி மாதாந்திர பணம் அனுப்பும் மதிப்பை 11.94 பில்லியன் ரியால்களாக கொண்டு வந்தது. 2023 ஆண்டில் மாதாந்திர பணம் அனுப்பும் மதிப்பு மேலும் குறைந்து
10.41 பில்லியன் ரியால்களை எட்டியது. சவுதி மத்திய வங்கி பிப்ரவரி மாதத்தில் வங்கியின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது 7.20 பில்லியன் டாலர்கள் சரிவை பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 1.572 டிரில்லியன் ரியாலில் இருந்த நிகர வெளிநாட்டு சொத்து மதிப்பு 1.545 டிரில்லியன் ரியாலாக குறைந்துள்ளது. மக்காவில் மாபெரும் வளர்ந்த அண்டை நாடுகளின் திட்டத்தை செயல்படுத்த பல ரியல் எஸ்டேட் நிதிகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் சவுதி ரியால் 16 பில்லியன் மதிப்புள்ள இந்த நிதிகள் சவுதி அரேபியாவில் மிகப்பெரியவையாகும். மக்கா மற்றும் புனித தலங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி மாற்றங்கள், அவற்றின் பொருளாதார குறியீடுகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆணையம் நடத்திய கூட்டத்தில் உரையாற்றிய புனித தலங்களுக்கான ராயல் கமிஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி என்ஜினியர் சலே அல் ரஷீத் இவ்வாறு கூறினார். தஹியாத் சுமோ திட்டத்தில் அல் பலாத் அல் அமீன் மையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்காவில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த பல மூத்த அதிகாரிகளும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களும் கலந்து கொண்டனர். புனித மக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்கான விரிவான திட்டத்தின் அடிப்படை வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வது, பொது போக்குவரத்து மையம் மற்றும் அனைத்து மக்கா பேருந்து வழித்தடங்களின் இயக்கம் மற்றும் 2வது மற்றும் 3வது ரிங் ரோடு பகுதிகளின் செயல்பாடுகளை ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மதிப்பாய்வு செய்தார். நிறுவன செயல்பாடு மற்றும் கழிவு சுத்திகரிப்பு திட்டங்கள் மற்றும் கடந்த ஹஜ்ஜிற்கான திரவ கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான மின்னணு தளங்களை அறிமுகப்படுத்துதல், அத்துடன் மசூதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் குறித்தும் அவர் விளக்கினார். அல் ரஷீத் ஒரு குழுவை நிறுவுவதாக அறிவித்து, இது மத்திய ஹரம் பகுதியில் உள்ள பணிகள் மற்றும் திட்டங்களை பின்தொடர்வதற்கும் புனித நகரமான மசார் டெஸ்டினேஷன், ஜபல் உமர், தாகர் மக்கா, ரோ அல் ஹராம் போன்ற முக்கிய திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பணிக்கப்பட்டுள்ளது. மக்கா மற்றும் புனித தலங்களில் உள்ள வரலாற்று தளங்களை செயல்படுத்தி மேம்படுத்தும் திட்டத்தில் 98க்கும் மேற்பட்ட பல்வேறு வரலாற்று மற்றும் தொல்பொருள் தளங்கள் அடங்கும். புனித நகரத்தில் பொது போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் வகையில் நவீன அமைப்புகளுடன் கூடிய 400 பேருந்துகளை கொண்ட மக்கா பேருந்து திட்டம் போக்குவரத்து துறையில் மிக முக்கியமான சாதனைகள் என்று அவர் குறிப்பிட்டார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.24, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.40, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 300.01, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 257 ரியால்கள், 1 பவுன் 2056 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6360 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 50,880க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.